வணக்கம் விபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க விபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸோட ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ப ஹவுஸ் ஆஃப் த டிராகனா இருக்கட்டும், இல்ல நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸா இருக்கட்டும், இந்த 2த்துலயுமே அந்த பையன் வந்து சேர்ந்து பார்க்கும்போது, எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் பெஸ்ட் காஸ்டியூம்னா நான் நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் தான் குடுப்பேன். ட்ரெய்லரை பார்த்து மட்டுமே. பிகாஸ் நான் பார்த்ததுலேயே அந்த பையன் பெஸ்ட் காஸ்டியூம் தான். ஸோ இந்த வீடியோ அந்த பையன் வந்து ஜஸ்ட் ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ இருக்காது. ஜஸ்ட் அந்த பையன் ஒரு சில் டாக் மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் புக்ஸ் அந்த பையன் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இதுவரைக்கும் பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான காஸ்டியூம் டிசைனாக இருக்கட்டும். இது வந்து நம்ப நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ்ல குடுக்க போறேன். ஒரு அன்அஃபிஷியல் கிங் டைட்டில் மாதிரி. ஸோ அது ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த வீடியோல. சின்ன ஒரு சில் வீடியோ தான். ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான செஷன்லாம் கிடையாது. ஸோ அங்கங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து என்ஜாயபிள் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காஸ்டியூம் டிசைன்ஸ் வந்து அந்த முக்கியமா ஃபேண்டசி ஜான்ரா இந்த ஒரு சீரிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ப ந ஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸில கொஞ்சம் சொதப்பியிருந்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த டைமில் வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து அந்த பட்ஜெட் எல்லாமே வந்து நம்ம டிராகன் சிஜிக்கு வந்து போச்சு. அண்ட் அது ஒரு மிகப்பெரிய சீரிஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம காஸ்டியூம் பற்றி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் பர்ஃபெக்ட்டா தான் பண்ணியிருந்தாங்க. அந்த முக்கியமா நம்ப டெனரிஸோட கலீஸி ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேன் ஃபேவரட்ஸ். ரொம்ப ரொம்ப அ ஐ மீன் ஒரு ஹியூஜ் ஹிட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நெறைய பேர் காஸ்ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கால்வாசி நம்ம ஸ்டார்க்ஸோட அந்த அவுட்ஃபிட் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. பட் நம்ம பராத்தியன்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம டார்கேரியன்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம லானிஸ்டர்ஸோட காஸ்டியூம்ஸ் கூட பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல. ஓகே. பட் அதெல்லாம் தவிர்த்து நம்ப ஹவுஸ் ஆஃப் த டிராகன் போவோம். ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ல அந்த ஒரு ஃபுல் காஸ்டியூம் டிசைன் கேமே வந்து பக்காவா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் வந்து நீங்க பார்க்க முடியும். எஸ்பெஷலி நம்ம லானிஸ்டரோட அந்த ஹவுஸோட அந்த காஸ்டியூம் லைக் நம்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸ கம்பேர் பண்ணீங்கன்னா, நம்ம ஜெய்மி லானிஸ்டருக்கும், நம்ம டைவின் லானிஸ்டருக்கும் அந்த லயன் வந்து எய்தர் செஸ்ட்ல வந்து தான் இருக்கும். இல்ல வந்து நம்ம செஸ்ட் மிடில்ல வந்து தான் இருக்கும். இல்ல வந்து நம்ம சைடு ஐ மீன் நம்ம பிரெஸ்ட் பிளேட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கும். இல்ல நம்ம ஷோல்டர் பிளேட்டோட என்ட்ரன்ஸ்ல வந்து தான் இருக்கும். ஸோ அப்படிதான் அந்த நமக்கு மோஸ்ட்லி காமிச்சிருப்பாங்க. பட் நம்ப இந்த ஒரு ஹவுஸ் ஆஃப் த டிராகன பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஃபுல் லயன் ஆர்மர் மாரியே இருக்கும். ஃபுல் செஸ்ட் பிளேட்லயும் சரி, இந்த ஃபுல் அந்த ஹெல்மெட்லயுமே சரி இருக்கும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டா இருந்துச்சு. நம்ம டார்கேரியன்ஸோட அந்த எஸ்பெஷலி நம்ம டேமன் டார்கேரியனோட ஆர்மரா இருக்கட்டும், இது எல்லாமே கிங்ஸ் கார்ட் ஆர்மர் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. பட் என்ன பொறுத்தவரைக்கும், அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய அப்கிரேட்னா நம்ம நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ நம்ம நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் இன்னும் ரிலீஸ் கூட ஆகல. பட் அதுக்குள்ள வந்து ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஹைப்ன்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும், நான் கொஞ்சம் ஃபோரம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ ரீட் பண்ணுவேன். ஸோ ஃபோரம்ஸா இருக்கட்டும், இந்த ரெடிட் குரூப்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது, எல்லாருமே அது வந்து ஒரு விஷயம் நம்ம நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் ட்ரெய்லர் இல்ல இந்த சீரிஸ பத்தி பாராட்டுனது இல்ல. அந்த ஃபர்ஸ்ட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாரோட ரியாக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காஸ்டியூம் டிசைன், நம்ம ஆர்மர்ஸ் எல்லாத்துலயுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. எஸ்பெஷலி நான் பராத்தியன்ஸோட ஆர்மர்ஸ் பத்தி சொல்லுவேன். முக்கியமா நம்ம ஆன்ட்லர்ஸ். ஸோ நான் நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்ட் என்னன்னா, ராபர்ட்டோட அந்த கியர்ஸ் பத்தி எதுவுமே அவங்க காட்டல. நம்ம ராபர்ட் ரிபெலியன்ல. ஸோ அவர் வந்து நம்ம அந்த ஆன்ட்லரோட அந்த ஹெல்மெட்க்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேமருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு அடாப்டேஷன் கூட சொல்லலாம். நம்ம புக்ஸ்ல எல்லாருக்குமே படிச்சவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு சீன் தான் ஞாபகம் இருக்கும். நம்ம ராபர்ட்ஸ் ரிபெலியன்ல நம்ம ராபர்ட் பராத்தியன் சொன்னாலே. ஸோ அத வந்து காட்ட மறந்துட்டாங்க. இல்ல காட்ட முடியல அவங்களால. பட் இதுல வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த பராத்தியன்ஸோட சிம்பிள் வந்து காட்டுனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ப டார்கெரியன்ஸ் எஸ்பெஷலி நம்ம பிரைட் ஃப்ளேமோட அந்த ஒரு லுக்கா இருக்கட்டும், அப்படியே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுங்க. ஐ மீன் நான் பார்த்த வரைக்குமே அது வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் அத வந்து பீட் பண்ணுவாங்க முடியுமான்னு தெரில. பட் அ என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஷோக்கு ஒரு மேஜரான அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஷோல நீங்க ஒரு மிகப்பெரிய பேட்டில்ஸ் வந்து பார்க்க மாட்டீங்க. மிகப்பெரிய பேட்டில்ஸ் இன் த சென்ஸ் லைக் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ், நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் லெவல்ல பார்க்க மாட்டீங்க. அண்ட் டிராகன்ஸுமே வந்து ரொம்ப பெரிய லெவல்ல டிராகன்ஸ் இருக்க போறது கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்லலாம்? சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஐ மீன் இந்த பட்ஜெட் வந்து சிஜிக்கு போகாம நம்ம ரியலான காஸ்டியூம் டிசைனுக்கு வந்து போறது. ஐ திங்க் என்ன பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். நான் ஒரு கங்ராச்சுலேஷன்ஸ் தான் கூட சொல்லலாம். இல்ல பாராட்ட கூட தான் செய்யணும். பிகாஸ் ஏன்னா, அ
பட்ஜெட் வந்து கம்மியாக போகுதுன்னு காஸ்ட் கட்டிங் பண்ணாம, அந்த காஸ்ட் வந்து அழகா ரீஇன்வெஸ்ட் பண்ணி ஒரு காஸ்டியூம்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாவே சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெசிஷன்ஸ். ஏன்னா, அந்த ஒரு காஸ்டியூம்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து இருக்கும். நீங்க அந்த கேரக்டர் வந்து பார்க்கும்போது, இல்ல புக்ஸ் ரீடர்ஸ் வந்து அந்த நாவலர்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டு அந்த கேரக்டர் வந்து விசுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அந்த ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு சென்ஸ் வந்து கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தென் எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் விஷயமா நான் பார்த்தேன். அண்ட் இந்த வீடியோ சின்ன ஒரு சில்லான ஒரு வீடியோ தான். ஜஸ்ட் நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் காஸ்டியூம்ஸ் வந்து எந்த அளவுக்கு இந்த ஒரு சீரிஸ்ல தான் முக்கியமானதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நெறைய நம்ப ஃபேன்ஸுமே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த மாரி நம்ப காஸ்டியூம்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு ப்ரோ அப்டின்ட்டு. எஸ் நானுமே அதான் ஃபீல் பண்றேன். அந்த காஸ்டியூம்ஸ் வந்து ஆன் பெர்ஃபெக்ட், ஆன் ஸ்பாட்லாம் கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆனுச்சு? இந்த காஸ்டியூம்ஸ் வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தா சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் மறக்காம பிரஸ் பண்ணி அத ஆல் போட்டுருங்க காய்ஸ். அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பாஸ் சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.